உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று காலமானார். நேற்று ஈஸ்டர் பண்டிகையின் போது அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பிய அவர் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. கடந்த ஒரு வார காலமாக அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்தது. இருந்த போதிலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் வாட்டிக்கனில் உள்ள அவர் இல்லத்துக்கு உடல்நலம் குணமாகி திரும்பிய சூழ்நிலையில் சற்று கடந்த ஒரு வார காலமாக மேலும் அவருக்கு உடல்நல குறைவு இருந்ததாக கூறப்பட்டது. இருந்த போதிலும் நேற்று ஈஸ்டர் தினத்தை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பக்தர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு அவர் நேற்று சென்ற போது மீண்டும் அவருக்கு மூச்சு திணறல் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் நேற்றிலிருந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சற்று முன்பு சிகிச்சை பலனின்றி உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். அவருக்கு வயது 88. மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று உடல்நலம் குணமடைந்து அவர் வாட்டிக்கன் இல்லத்திற்கு திரும்பிய நிலையில் அவர் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் காலமாகி இருக்கிறார். 88 வயதான போப் பிரான்சிஸ் இன்று வாட்டிக்கனில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். கடந்த ஒரு 2 மாத காலமாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் இன்று காலை 7:35 மணியளவில் அவருக்கு உடல்நல குறைவால் அவர் காலமானதாக அதிகாரப்பூர்வமாக வாட்டிக்கன் செய்தி குறிப்பு மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே மூச்சு திணறல் அப்புறம் நுரையீரல் அலர்ச்சி உள்ளிட்ட நோய்களால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மாதம் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு மருத்துவமனையிலிருந்து அவர் இல்லம் திரும்பினார். அதன் பின்னர் அவருக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் நேற்று நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொண்டார். அதன் பின்னர் நேற்று இரவு அவருக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இன்று காலை ஒரு 7:35 மணியளவில் சிகிச்சை பலநிலையில் அவர் மரணமடைந்தார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு போப் ஆண்டவர் பதவியில் இருந்து 26வது பெனடிக்ட் விலகியதை தொடர்ந்து பிரான்சிஸ் போப் ஆண்டவராக பொறுப்பேற்றார். கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக அவர் உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக போப் பிரான்சிஸ் பொறுப்பு வகித்து வந்தார். இந்த சூழ்நிலையில் அவரது உடல்நலக்குறைவு மற்றும் அவருக்கு அளித்த சிகிச்சை பலனின்றி உடல்நலக்குறைவால் அவர் காலமானார் என்று இன்று வாட்டிக்கன் செய்தி குறிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று காலை காலமானார். 2012ஆம் ஆண்டிலிருந்து அவர் 16வது பெனடிக்டாக இருந்த போப் ஆண்டவர் பதவி விலகியதை அடுத்து போப் ஆண்டவராக போப் பிரான்சிஸ் பொறுப்பேற்றார். கடந்த 12 ஆண்டுகளாக அவர் உலக கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவராக பொறுப்பு வகித்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்று கடைசியாக ஈஸ்டர் பண்டிகையின் அந்த பிரார்த்தனை நிகழ்வில் அவர் கலந்து கொண்டார். அதன் பின்னர் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவருக்கு சிகிச்சை பலனின்றி அவர் இன்று காலை 7:45 மணிக்கு உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு நிமோனியா காய்ச்சல் மற்றும் குடல் அலர்ச்சி அப்புறம் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட அவருக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த போதிலும் நேற்று இரவு அவருக்கு ஏற்பட்ட அந்த உடல்நல குறைவு, மூச்சு திணறல் மற்றும் நிமோனியா காய்ச்சல் மற்றும் அந்த நுரையீரல் அலர்ச்சி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட அவருக்கு மீண்டும் உடல்நல குறைவு ஏற்பட்ட சூழ்நிலையில் அவர் நேற்று இரவு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை 7:45 மணியளவில் அவர் காலமானதாக வாட்டிக்கன் அறிவித்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ந்து 12 ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக போப் பிரான்சிஸ் அவர் பணியாற்றி வந்தார். பல ஆண்டுகளாக சக்கர நாற்காலி மூலமாக பக்தர்களுக்கு ஆசி வழங்கியதும் மற்றும் பிரார்த்தனை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வந்த போப் பிரான்சிஸுக்கு வயது 88. உடல்நல குறைவால் அவர் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். ஏற்கனவே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது 38 நாட்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் மீண்டும் வாட்டிக்கனில் அவருடைய இல்லத்திற்கு திரும்பிய நிலையில் அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் இந்த துயர நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. போப் பிரான்சிஸின் மறைவு
உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் என்று அழைக்கப்படும் போப் பிரான்சிஸ் அவரது 88வது வயதில் உடல்நல குறைவால் அவர் காலமானார். ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்தது. அந்த உடல்நல குறைவின் காரணமாக அவருக்கு தொடர்ந்து 2 மாதங்கள், சுமார் 1.5 மாதங்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் அந்த சிகிச்சை பலனின்றி இன்று இத்தாலி நாட்டின் அந்த வாட்டிகன் நேரப்படி 7:35 மணிக்கு இன்று காலையில் அவர் காலமானதாக அதிகாரபூர்வமாக அந்த வாட்டிகன் செய்திக்குறிப்பு அறிவித்திருக்கிறது. நிமோனியா, காய்ச்சல் மற்றும் நுரையீரல் அழற்சி, மேலும் அவருக்கு மூச்சு திணறல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு வந்த அவர் கடந்த ஒரு மார்ச் மாதத்திலிருந்து 1.5 மாத காலம், சுமார் 30 நாட்களுக்கும் அதிகமாக அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த சிகிச்சை முடிந்து கடந்த மார்ச் மாதம் அவர் மீண்டும் அவர் வாட்டிகன் இல்லத்திற்கு திரும்பிய நிலையில் அதன் பின்னரும் உடல்நல குறைவு ஏற்பட்டு இன்று காலை அவர் நேற்று பிரார்த்தனைக்கு பிறகு, ஈஸ்டர் பிரார்த்தனைக்கு பிறகு வாட்டிகனில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற பிறகு மீண்டும் அவர் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 7:35 மணியளவில் போப் பிரான்சிஸ் காலமானார் என்று வாட்டிகன் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அவருக்கு வயது 88. கடந்த ஆண்டில் மற்றும் இந்த ஆண்டின் மார்ச் மாதத்திலும் பல முறை உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு சக்கர நாற்காலியிலேயே அவர் அந்த பிரார்த்தனை நிகழ்வுகளில் பங்கேற்று ஆசி வழங்கி பிரார்த்தனை நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டார். நேற்றும் சக்கர நாற்காலியில் அந்த ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட நிலையில் இன்று காலை 7:35 மணி அளவில் அவருக்கு உயிர் பிரிந்ததாக வாட்டிகன் செய்திக்குறிப்பு அறிவித்திருக்கிறது. பாதிப்பு காரணமாக நேற்று இரவு பாதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ்க்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி இன்று காலை வாட்டிகனில் உள்ள அவரது இல்லத்தில் உயிர் பிரிந்தது என்று வாட்டிகன் செய்திக்குறிப்பு அறிவித்திருக்கிறது. 2013ஆம் ஆண்டு போப் பதவியிலிருந்து 16வது பெனடிக்ட் பதவி விலகியதை அடுத்து போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார். கடந்த 12 ஆண்டுகளாக பொறுப்பு வகித்த போப் பிரான்சிஸ் அவரது 88வது வயதில் உடல்நலக்குறைவு, வயது முதிர்வு மற்றும் பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு சிகிச்சை பலனின்றி இன்று காலை 7:35 மணியளவில் காலமானார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 13 ஆண்டுகளாக உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த போப் பிரான்சிஸ் இன்று காலை 7:35 மணியளவில் காலமானார். போப் பிரான்சிஸ் உலகம் முழுவதும் பல்வேறு போர்கள் மற்றும் உலக அமைதிக்காக குரல் கொடுத்து அந்த பகுதி மக்களின், அது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு போர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அமைதி நிலவ வேண்டும் என்று அந்தந்த நாட்டு தலைவர்கள் மற்றும் அந்த பகுதி மக்களிடம் அந்த அமைதிக்கான முயற்சிகளை மேற்கொண்டதில் போப் பிரான்சிஸின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. உலக கத்தோலிக்க திருச்சபையின் கிறிஸ்தவ திருச்சபைகளின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் இன்று காலை 7:35 மணியளவில் காலமானார். 16வது பெனடிக்ட் பதவி விலகியதை அடுத்து 2013ஆம் ஆண்டு அவர் போப்பாக பொறுப்பேற்றார். போப் பிரான்சிஸ் கடந்த 12 ஆண்டுகளாக அவர் போப் பிரான்சிஸ் பதவி வகித்த நிலையில் இன்று காலை 7:35 மணியளவில் காலமானார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போப் பிரான்சிஸின் மறைவுக்கு உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவரது மறைவு உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ பிரிவினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையடுத்து வாட்டிகனில் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் குழுமி இருந்து அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்த தொடங்கி இருக்கின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வாட்டிகன் நகரில் போப் பிரான்சிஸ்க்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமானோர் அங்கு கிறிஸ்தவ பெருமக்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு தங்களது இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். போப் பிரான்சிஸ் 88வது வயதில் இன்று காலை அவர் காலமானார். கடந்த 12 ஆண்டுகளாக அவர் போப் ஆண்டவர் பொறுப்பை வகித்து வந்த போப் பிரான்சிஸ் சர்வதேச அளவில் நிகழ்ந்த பல்வேறு போர்களுக்கு எதிராகவும்
பல இடங்களில் ஏற்பட்ட உள்நாட்டு போர்களுக்கு எதிராகவும் அமைதி நிலவ அந்த பகுதி மக்களிடையும் அந்நாட்டு தலைவர்களிடையேயும் அமைதிக்கான முயற்சிகள் பலவற்றை மேற்கொண்ட உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் சர்வதேச அமைதிக்காகவும் அவர் பாடுபட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் அங்கு வாட்டிக்கனில் இருந்து நேரலை காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். அங்கு போப் பிரான்சிஸ் வாட்டிக்கனில் உள்ள இல்லத்தில் மறைந்தார் என்று இன்று காலை அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். இப்போது வாட்டிக்கன் இல்லத்திலிருந்து அந்த கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகத்திலிருந்து அங்குள்ள காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கலாம். போப் பிரான்சிஸின் மறைவு உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்கலாம். அந்த வாட்டிக்கன் நகரில் உள்ள தேவாலயம் மற்றும் அந்த பகுதியில் உள்ள அந்த பிரார்த்தனை வெளி மைதானத்தை நாம் இப்போது பார்க்கிறோம். அங்கு பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்து போப் பிரான்சிஸின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அங்கு ஏராளமானோர் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறுதி அஞ்சலி நடைபெறக்கூடிய அந்த இடம் மற்றும் இறுதி அஞ்சலி நடைபெறக்கூடிய அந்த வாட்டிக்கன் தேவாலய அந்த அரங்கத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாட்டிக்கன் தேவாலயத்திற்கு முன்னுள்ள அந்த சதுக்கத்தில் போப் பிரான்சிஸுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு பல்லாயிரக்கணக்கானோர் உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அங்கு குழும உள்ளனர். அந்த பகுதியில் அந்த போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கு மற்றும் அதுக்கான இறுதி சடங்கு பிரார்த்தனைகள் நடைபெறும் நிகழ்வுகள் இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும். அந்த அறிவிப்பின்படி போப் பிரான்சிஸின் அந்த இறுதி நிகழ்வுகள் தொடர்பான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வாட்டிக்கன் இன்னும் சில மணி நேரங்களில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக திகழ்ந்த திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸின் மறைவு உலகம் முழுவதிலும் உள்ள அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடையே சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 2013ஆம் ஆண்டிலிருந்து பொறுப்பு வகித்த போப் பிரான்சிஸ் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். சுமார் 12 ஆண்டுகளாக அவர் போப் ஆண்டவராக பொறுப்பு வகித்தார். தென் அமெரிக்காவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் தான். தென் அமெரிக்க நாடுகளான அர்ஜென்டினா நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் போப். இவரது இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஏற்கனவே அவர் அர்ஜென்டினா நாட்டில் அவர் மத போதகராக இருந்த போது அவருடைய பெயர் ஜார்ஜ் மெரியோ என்று அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அவர் போப் பிரான்சிஸ் என்று தென் அமெரிக்க நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் ஆண்டவர் என்ற பெருமையும் போப் பிரான்சிஸ்க்கு அந்த பெருமையும் அவருக்கு பெருமையும் அவர் பெற்றார். இப்போது நாம் அந்த வாட்டிக்கனில் உள்ள காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் 88 வயதில் உடல்நலக் குறைவால் காலமான நிலையில் சமூக பணிகளில் அவர் கடந்த அவரது 21வது வயதில் இருந்தே தொடர்ந்து சமூக பணிகளிலும் அந்த மத பணிகளிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் இன்று காலை 7:35 மணியளவில் காலமானதாக வாட்டிக்கன் அறிவித்திருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளாக உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பொறுப்பு வகித்த போப் பிரான்சிஸ் அவர் தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினா நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் என்ற பெருமையை பெற்றவர். உலகம் முழுவதிலும் நிகழும் பல்வேறு நிகழ்வுகளை, அதாவது அடிமை முறை ஒழிப்பு மற்றும் கருக்கலைப்பு, விவாகரத்து போன்ற பல்வேறு மத நம்பிக்கைகள் அடிப்படையிலான அந்த சமூக பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுத்த பெருமையை பெற்றவர் போப் பிரான்சிஸ். தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவின் தலைநகரான பியூனஸ் அயர்ஸில் 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மரியா ஜோன்ஸ் மற்றும் பிரான்சிஸ்கோ ரெஜினா மரியா சுவோரி தம்பதியினருக்கு மூத்த மகனாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அவரது இளமை பருவம் மிகுந்த போராட்டத்திற்கு இடையே அவரது வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது. 21 வயதில் அவருக்கு ஏற்பட்ட நுரையீரல் தொற்று 88 வயது வரை அவருக்கு பல்வேறு உடல் ரீதியான பாதிப்புகளை அவருக்கு ஏற்பட்ட போதிலும் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்னர் அதிலிருந்து மீண்டு அவர் அந்த மத பணிகளில் அவர் ஈடுபட்டிருந்தார். உடல்நலில் ஏற்பட்ட பாதிப்பால் அவருக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருந்த போதிலும் அவருக்கு இந்த மத ரீதியான அந்த நம்பிக்கைகள் மற்றும்
பிரார்த்தனை நிகழ்வுகளில் அவர் ஈடுபாட்டுடன் அவர் கலந்து கொண்டிருந்தார். 1998 ஆண்டு பியூனஸ் அயர்ஸ் உயர் மறை மாவட்டத்தில் பேராயராக அவர் முதல் பொறுப்பை, அந்த மத நிறுவனங்களில் முதல் பொறுப்பை வகித்தார். இதைத் தொடர்ந்து 2001 ஆண்டு பிப்ரவரி மாதம் கத்தோலிக்க திருச்சபையின் அந்த கார்டினலாக போப் 2ஆம் ஜான் பால் அவருக்கு பதவி உயர்வை அளித்தார். அந்த போப்பாண்டவருக்கு முந்தைய பதவிகளான அந்த கார்டினல் பொறுப்பை ஏற்ற போப் பிரான்சிஸ் அதன் பின்னர் 2013 ஆண்டு 16வது பெனடிக்ட் அவர் பதவி விலகியதை தொடர்ந்து 76 வயதில் அவர் 266வது திருத்தந்தையாக அந்த வாட்டிகன் நகரில் போப் பிரான்சிஸ் போப்பாண்டவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனால் தென் அமெரிக்க நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது அர்ஜென்டினா நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் என்ற பெருமையை போப் பிரான்சிஸ் பெற்றார். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு பின்னர் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்த தென் அமெரிக்க நாடு ஒன்றிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் என்ற பெருமையை இத்தாலியின் வாட்டிகன் நகரில் அவர் போப்பாக பொறுப்பேற்ற போது அந்த பெருமையை அவர் பெற்றார். மேலும் பல நாடுகளில் அவரது காலகட்டத்தில், அவர் போப்பாண்டவராக பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் பாலஸ்தீனம், காசா இஸ்ரேல் போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர், சிரியா உள்ளிட்ட நாடுகளில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் ஆகியவற்றிற்கு எதிராக அவர் பல்வேறு அமைதி முயற்சிகளையும் அந்த மேற்கொண்டார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன, ரஷ்ய, உக்ரைன் நாட்டு தலைவர்களுக்கு போரை நிறுத்தி அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும், போர் என்பது ஒரு மனித நேயத்தின், மனித குலத்தின் தோல்வி என்றும் அவர் கருத்து தெரிவித்து அமைதிக்கான முயற்சிகளை பல ஆண்டுகளாக அவர் மேற்கொண்டு வந்ததும் போப் பிரான்சிஸின் அந்த போப்பாண்டவர் பணிக்கு அப்பாற்பட்டு மனித சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் அமைதி, உலக அமைதி ஆகியவற்றிற்காக பாடுபட்டவர், குரல் கொடுத்தவர். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உலகில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டவர் என்ற பெருமையையும் போப் பிரான்சிஸ் பெற்றார். அவருக்கு கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் இளம் வயதிலேயே அவருக்கு இருந்த அந்த நுரையீரல் தொற்று ஆனது 88 வயதிலும் அவருக்கு அந்த நுரையீரல் தொற்றின் அடுத்த கட்ட பாதிப்பு ஏற்பட்டதால் அவர் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சுமார் 38 நாட்களாக மருத்துவமனையில் போப் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே அவர் உடல்நிலை தொடர்பான பல்வேறு வதந்திகள் அந்த காலகட்டத்தில் அவர் பரவியது. இருந்த போதிலும் உடல்நலம் திரும்பி அவர் மீண்டும் வாட்டிகன் நிலத்திற்கு சென்ற போது உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். போப் பிரான்சிஸ் உடல்நலம் குணமடைந்த நிலையில் நேற்று நடைபெற்ற அந்த ஈஸ்டர் தின சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அவர் கிறிஸ்தவ மக்களுக்கு பிரார்த்தனை செய்திகளையும் அந்த ஆசிகளையும் அவர் வழங்கினார். இந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு நேற்று நிமோனியா காய்ச்சல் நேற்று இரவு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை 7:35 மணிக்கு அவரது உயிர் பிரிந்ததாக வாட்டிகன் அறிவித்திருக்கிறது. பெண்களின் சுதந்திரம் மற்றும் பெண்களின் பிரச்சனைகள் தொடர்பான அந்த வேதாகமத்தில் உள்ள கருத்துக்கள், கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்றைய சமூக மாற்றத்திற்கு ஏற்ப அதற்கான தீர்வுகளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் அந்த ஒரு முற்போக்கான ஒரு சீர்திருத்த கருத்துக்களை கொண்ட ஒரு மத தலைவராக போப் பிரான்சிஸ் திகழ்ந்தார் என்பது அது கிறிஸ்தவ அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களிடையேயும் அந்த சீர்திருத்த உணர்வுகள் மற்றும் மகளிர் உரிமைகள், இது தவிர பல்வேறு நம்பிக்கைகள், அறிவியல் ரீதியான பல்வேறு நம்பிக்கைகளுக்கு அவர் ஆதரவாகவும் மக்களின் குரலாகவும் போப் பிரான்சிஸ் பொறுப்பு வகித்தார். கடந்த 12 ஆண்டுகளாக 2013 ஆண்டு போப்பாக பொறுப்பு வகித்த அந்த 16வது பெனடிக்ட் பதவி விலகியதை அடுத்து அங்கு வாட்டிகன் நகரில் போப்பாண்டவராக பொறுப்பு வகித்த போப் பிரான்சிஸ் சில காலம் அவர் அந்த மத ரீதியான அந்த பியூனஸ் அயர்ஸ் வரை பேராயராக அவர் பணிபுரிவதற்கு முன்பாக பவுன்சர்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த பாதுகாவலர் பணியிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இரவு விடுதியில் துப்புரவு பணியாளர் மற்றும் பவுன்சர் ஆகியவற்றை இந்த மதுபான கூடங்களிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார். சமுதாயத்தின் அனைத்து நிலைகளிலும் உள்ள மக்களின் துன்பங்களை அவர் அறிந்திருந்த போதிலும் அவர் வேதியியல், அதாவது கெமிஸ்ட்ரி, அந்த ஆய்வு, ரசாயன ஆய்வுகளிலும் அவர் நிபுணராக அவர் பயின்ற கல்லூரி கல்வியில் அவர் வேதியியல் படிப்பை முடித்திருக்கிறார். குடும்ப வறுமை மற்றும் அந்த அவர் மத ரீதியான பணிகளில் முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு முன்பாக பல்வேறு விதமான சமூக பணிகள் மட்டுமல்ல, சாதாரண தினக்கூலி வேலையாக மதுபான கூடங்கள் ஆகியவற்றில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் போப்
பிரான்சிஸ் இன்று நேற்று இரவு அவருக்கு அந்த நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்ட சூழ்நிலையில் அந்த நிமோனியா காய்ச்சலுக்கான சிகிச்சை பலனின்றி இன்று காலை 7:35 மணி அளவுக்கு போப் பிரான்சிஸ் உயிரிழந்து காலமானார் என்று வாட்டிகன் அறிவித்திருக்கிறது. வாட்டிகன் நகரமானது ஒரு தனி நாடு போன்று அதிகாரங்களை பெற்றது. அங்கு போப்பா பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு மற்றும் சர்வதேச தலைவர்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஆகியவை எப்போது நடைபெறும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் மற்றும் பல்வேறு அந்த நிகழ்ச்சி நிரல் தொடர்பான அறிவிப்பும் அவருக்கு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போப் பிரான்சிஸின் இயற்பெயர் ஜார்ஜ் மேரியோ. அவர் கத்தோலிக்க திருச்சபையில் சேருவதற்கு முன்பாக 1969 கத்தோலிக்க பாதிரியாராக நியமிக்கப்பட்டு 1973 மற்றும் 89 வரை அவர் அந்த பியூனஸ் அயர்ஸ் அழைக்கக்கூடிய அர்ஜென்டினா நாட்டின் தலைநகரான அந்த மறைமாவட்ட ஆயராகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையின் 266வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் அவர் தென் அமெரிக்க நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற பெருமையை, அதாவது வாட்டிகன் தேவாலயத்தின் கிட்டத்தட்ட ஒரு 1200 ஆண்டுகளுக்கும் அதிகமான அந்த வாட்டிகன் வரலாற்றில் முதன்முறையாக தென் அமெரிக்க நாடான அந்த அர்ஜென்டினா நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் என்ற பெருமையை போப் பிரான்சிஸ் அவர் பெற்றிருக்கிறார். 3ஆம் கிரகோரிக்கு பிறகு அவர் ஐரோப்பாவுக்கு வெளியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் அவருக்கு இருக்கிறது. அவர் தனது 2005ஆம் ஆண்டு நடந்த திருத்தந்தை தேர்தலவையில் 16வது பெனடிக்ட் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க அப்போது ஒரு கர்டினலாக அவர் பணியாற்றி இருந்தாலும் கர்டினலாக அவர் பொறுப்பேற்ற பின்னர் மீண்டும் அவர் போப்பாண்டவராக 2013ஆம் ஆண்டு 16வது பெனடிக்ட் பதவி விலகிய நிலையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். போப்பாண்டவர் தமது இளமை காலத்தில் அரசு பள்ளியில், அர்ஜென்டினா நாட்டில் அந்த அரசு பள்ளியில் அவர் பயின்றிருக்கிறார். 20 வயதிலேயே அவருக்கு அந்த நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் பியூனஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி பயின்ற அவர் வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்று அதன் பின்னர் துறவற குருவாக உணர்ந்து அவர் இயேசு சபையில் 1058ஆம் ஆண்டு புதுமுக துறவு நிலையை ஏற்று அதன் பின்னர் முழுமையாக மத ரீதியான பணியில் ஈடுபட்டார். அவர் இறுதியாக அமெரிக்க துணை அதிபர் இந்தியாவுக்கு வந்துள்ள டி வான்ஸுக்கு அவர் போப்பாண்டவரை நேற்று சந்தித்து விட்டுதான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். நேற்று அமெரிக்க துணை அதிபர் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்த போப் பிரான்சிஸ் நேற்று இரவு மீண்டும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இன்று காலையில் உடல்நல குறைவால் அவர் காலமானதாக வாட்டிகன் திருச்சபை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் மற்றும் சர்வதேச தலைவர்கள் பங்கேற்கும் அந்த விவரங்கள், புதிய போப் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் வாட்டிகன் அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஸ்னிமா பானு.